விட்டது என அறிந்த வயது முதிர்ந்த தந்தை தன்னுடைய ஒரே மகனை தன் அருகே அழைத்தார். தனக்கு பக்கத்திலே பத்திரமாக வைத்திருந்த ஒரு பழைய கை கடிகாரத்தை அவனிடம் தந்தார். மகனே, இது நமது குடும்ப சொத்து. இதனை என் தந்தை என்னிடம் தந்தார், அவருக்கு அவருடைய தந்தை தந்தார் என்று பாரம்பரியமாக வருகிற சொத்து. இதனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இப்போது இந்த கடிகாரத்தை நீ கடிகார கடைக்கு கொண்டு செல். இதை நீங்கள் வாங்கினால் எவ்வளவு தருவீர்கள் என்று கேள். ஆனால் விற்றுவிடாதே, திரும்ப வந்து என்னிடம் சொல் என்றார். மகனும் அந்த பழைய கை கடிகாரத்தை கடிகார கடைக்கு எடுத்து சென்று கடைக்காரரிடம் காட்டினார். அவர் சொன்னதை தன்னுடைய தந்தையிடம் வந்து சொன்னார். அப்பா, கடிகார கடைக்காரர், இது பழைய கை கடிகாரம், 200 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் என்றான். சரி, இப்போது இந்த கை கடிகாரத்தை அடகு கடைக்கு கொண்டு செல். அவர் எவ்வளவு தருவார் என்று கேள். மகனும் அடகு கடைக்கு கொண்டு சென்றான். அவர் சொன்னதை திரும்ப வந்து தந்தையிடம் சொன்னான். அப்பா, இது ஒன்றுக்கும் உதவாது, ரொம்ப பழைய கடிகாரம், 50 ரூபாய் வேண்டுமென்றால் தருகிறேன் என்றார் என்று சொன்னான். சரி, இப்போது நம்முடைய நகரிலே இருக்கிற அருங்காட்சியகத்திற்கு இதை கொண்டு செல். அங்கு இருக்கிற அருங்காட்சியக கண்காணிப்பாளரிடம் இதை தந்து இதனுடைய மதிப்பு என்ன என்று அறிந்து வா என்று சொன்னார். மகனும் அந்த நகரில் இருக்கின்ற அருங்காட்சியகத்திற்கு அந்த கை கடிகாரத்தை கொண்டு சென்றான். அங்குள்ள கண்காணிப்பாளரிடம் இதனுடைய மதிப்பு என்ன என்று கேட்டான். உடனே அந்த அருங்காட்சியக கண்காணிப்பாளர் சில பல புத்தகங்களை புரட்டி பார்த்தார். அந்த கை கடிகாரத்தை முன்னும் பின்னும் மேலும் கீழும் திருப்பி திருப்பி பார்த்தார். தம்பி, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? மிக பழமையான கை கடிகாரம், இப்போது எங்கேயும் கிடையாது, எங்கேயும் இதை வாங்கவும் முடியாது. நீ விரும்பினால் 3 லட்சம் ரூபாய் தருகிறேன். இந்த பழைய கை கடிகாரத்தை எங்கள் அருங்காட்சியகத்திற்கு கொடுத்துவிடு. இதை இங்கேயே காட்சிப்படுத்துவோம். மகனும் வேகமாக வந்து தந்தையிடம் நடந்ததை சொன்னான். தந்தை சொன்னார், மகனே, இந்த ஒரே கை கடிகாரத்தை எத்தனை பேர் எப்படி பார்த்தார்கள் பார்த்தாயா? எத்தனை பேர் எப்படி எப்படி மதிப்பீடு செய்தார்கள் என்று கவனித்தாயா? யாருக்கு இதனுடைய மதிப்பு புரிகிறதோ அவர்களுக்குத்தான் இதனுடைய சிறப்பும் உண்மையான மதிப்பும் புரியும். நீயும் உன்னுடைய மதிப்பு என்ன என்று அறிந்து உன்னுடைய மதிப்பை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடன் பழகி உன்னுடைய வாழ்வை செம்மையாக வைத்துக்கொள் என்று சொன்னார். ஆம் அன்பு தோழிகளே, மாணவிகளாகிய நாமும் நம்முடைய மதிப்பு என்ன என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை மதிப்பது, பிறரை மதிப்பது, ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வது, நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவது ஆகிய நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனித்திறமை கொண்டவர்கள். நம் இலக்குகளை அடைய நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் முன்னேறி பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்ப்போம். நன்றி. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர். மற்றவரை போல ஆக முயற்சிப்பதை விட உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை கண்டறிந்து வளர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர். மற்றவரை போல ஆக முயற்சிப்பதை விட உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை கண்டறிந்து வளர்த்துக் கொள்ளுங்கள். திருக்குறள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துக எண்ணியார் திண்ணியராக பெறின். விளக்கம். உறுதியான மனதுடன் திட்டமிட்டு செயல்படுபவர்கள் தாங்கள் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைவார்கள். ஒவ்வொருவரும் தனக்கென உள்ள திறமையை முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவு வழக்குகளை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். நீண்ட தூர இலக்கை துல்லியமாக தாக்கும் உஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. உணவில் செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நலத்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் காமன்வெல்த் போட்டிகள் கோலாகல தொடக்கம். அகில இந்திய சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் வென்று அசத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம். இந்நாள் நன்னாளாக அமைய தென்சி மாணவிகளின் நல்வாழ்த்துக்கள்.